என்று ராஜ்நாத் சிங் அவர்கள் கேட்டபொழுது ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதிகளும் தங்களுடைய கருத்துக்களை எழுதி சொன்னார்கள். அதில் நானும் தம்பி சிவா அவர்களும் கலந்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இரு அவைகளிலும் பேச இருக்கிற கருத்துக்கள் குறித்து என்னென்ன பிரச்சனைகள் பேச வேண்டும் என்பது குறித்து மிகவும் சுருக்கமாக பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு 10-11 பிரச்சனைகளை மட்டும் எடுத்து வைத்திருக்கிறோம். முதலில் கேஷ் சென்சஸ், ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவில் நீண்ட காலமாகவே அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அது உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். எடுத்தால்தான் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், குறிப்பாக இடஒதுக்கீடு போன்ற பிரச்சனைகளை எடுத்து சரியாக அதன் அடிப்படையிலே மக்களுக்கு போய் சேர வேண்டிய பயன்கள் போய் சேர முடியும் என்பது போன்ற பல்வேறு திட்டங்களுக்காக இந்த இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தேவை. அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதுபோல் நீட்டு ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது. இந்த நீட்டு தேவையில்லை, எங்களுக்கு இந்த மாநிலத்துக்கு தேவையில்லை என்று அந்த முதல்வரோ அங்கே இருக்கிற அரசியல் இயக்கங்களோ சொன்னால் அதை நீட் தேவையில்லைன்னா அதை விட்டுட்டு மற்ற பிரச்சனைகளை அணுக வேண்டும். அந்த மாநிலத்துக்கு எது தேவை என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டும், முதலமைச்சர் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரை நீட் தேவையில்லை என்று பலமுறை சொல்லி கூட மத்திய ஒன்றிய அரசு இது பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒன்றாக இணைந்து பணியாற்றுகின்ற நிலை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக பாதிக்கப்படுகிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. மீனவர் பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் நாள்தோறும் நாகப்பட்டினம், ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளிலிருந்து மீன்பிடிக்க செல்கின்ற தமிழ் மீனவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள், இலங்கையினுடைய கடற்படையினால் தாக்கப்படுகிறார்கள் என்று பலமுறை பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். அதேபோல தலைவர் தளபதி அவர்களும் அடிக்கடி கடிதம் எழுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு அடிக்கடி கடிதம் எழுதுகிறார், பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எடுத்து சொல்லியும் முறையாக அந்த பிரச்சனை, மீனவர் பிரச்சனை நம்முடைய ஒன்றிய அரசு அணுகவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது பற்றி பாராளுமன்றத்தில் இரு அவைகளில் பேச இருக்கிறோம். மதுரை எய்ம்ஸ் உங்களுக்கு தெரியும், பல ஆண்டுகளாக 2019 கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அதோடு ஆரம்பித்த மற்ற எய்ம்ஸ் நிறுவனங்கள்லாம் ஆரம்பித்து இன்றைக்கு அது நடைமுறையில் இருந்து கொடுக்கிறது. ஆனால் மதுரை எய்ம்ஸ் இதுவரை ஒரு செங்கல் எடுத்து கூட வைக்கல. அந்த திட்டம் வளரவே இல்லை என்பது குறையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இது பற்றி பாராளுமன்றத்தில் வேகமாக அந்த பிரச்சனை எழுப்ப இருக்கிறோம். சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழே, அதாவது நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்வி திட்டத்தின் அடிப்படையில் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் அடிப்படையில் 2500 கோடி நம்முடைய கல்வி 2517 கோடி ரூபாய் வரணும், நம்ம தமிழகத்துக்கு வரணும். அந்த திட்ட அந்த நிதி இதுவரைக்கும் வரல. காரணம் என்னென்னா, சமக்ரா சிக்ஷா திட்டத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடைமுறைப்படுத்தலை, அதனால் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது மாநில சுயாட்சிக்கு, மத்திய மாநில உறவுக்கு மிகவும் கேடு விளைக்கக்கூடியது என்பதை எச்சரிக்கையாக சொல்லி NEP நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறது. அதே போல் அடுத்து GST காம்பன்சேஷன் 30/6/22 வரை GST காம்பன்சேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. 30/6/22க்கு பிறகு இதுவரை கிட்டத்தட்ட 20,000 கோடி கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த திட்டத்தின் கீழே 30/6/22 கீழே அதற்கு பிறகு அந்த திட்டம் அமலில் இல்லை. ஆனால் அமலில் இருந்தால் 20,000 கோடி கொடுத்துருக்கணும். அது இதுவரைக்கும் கொடுக்காததுக்கு காரணம் அந்த திட்டம் கைவிடப்படுகிறது. ஆனால் காம்பன்சேஷனுங்கிறது கொடுத்தாகணும். இந்த GST இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால நமக்கு லாஸ் வருது. இதை நம்ம ஒன்றிய அரசு
உடனடியாக கவனித்து ஆவணம் செய்ய வேண்டும் என்று கோரப்படும். அதே போல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 5 லட்சம் கோடி சென்ற ஆண்டு மட்டும் 22-23ஆம் ஆண்டில் மட்டும் கலெக்ட் பண்ணிது. எப்படி? சர்சார்ஜு, செஸ், சர்சார்ஜாகவும் செஸ்ஸாகவும் கொண்டு வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 லட்சம் கோடியில் நமக்கு வர வேண்டியது ஷேர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 20,800 கோடி. இது எப்போ வரும்? இது இந்த ஆம்பிட்டில் கிடையாது, இந்த டிவிசிவ் பூலில் கிடையாது. இந்த செஸ்ஸும் அதே போல் சர்சார்ஜும் பிரித்து அது மத்திய அரசு வர்ற நிதியிலிருந்து பிரித்து கொடுக்குற திட்டம் அது கிடையாது. இந்த இது சர்சார்ஜாக கலெக்ட் பண்ணாலும் அதே போல் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.